கைஸ் இதுதான் வந்து பேர்ட்ஸ் பார்க். ஸோ பேர்ட்ஸ் வந்து அப்படியே டைரெக்டான நாளே வந்து உட்காந்து சூப்பராக இது பண்ணுவோம். ஸோ இதுதான் பேர்ட்ஸ்க்கான ஃபுட்டு. இதை கொடுத்தோன்னா நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. வருமா? யாரா வாங்க சாவாத சாப்பிடுது. ஆனால் போய் எழுதிப்பா நல்லா உட்காந்துச்சா விட்டுட்டுமா பெக்கில எவ்வளோ நேரம் உட்காந்துனே இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப இதுவாகுது. கொத்தாதா வலிக்காதா? எனக்கு அசிங்கப்படுத்துறீங்க. ஆ உள்ள போனாவா? பாருங்க எனக்கே அது கை கால் ஒரு மாதிரி நேரம் குத்துற மாதிரி. ஆனா சென்னையில போட்டிருக்கேன். குத்துமா? கைஸ் ஆக்சுவலி வந்து இது நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் நினச்சி வந்தோம். இந்த பார்த்து தானே போகிறோம். இது வந்துடா இதை பார்க்க சொல்ல வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பெரிய பெரிய பறவைங்களாம் வருது. அதை பார்க்க சொல்ல கீழே வந்து இந்த காடை வந்து கீழே சுற்றிடுது. குணால் குணாலே இன்னொன்னு பேசுனா கேட்குறேன். எங்க ஊர்ல அசால்ட்டா இருந்துச்சு. கையில மட்டும் தான் நான் உட்காரும் வந்து இதுனா மண்டையில உட்காருது, எங்கெங்கயோ உட்காருது, பறக்குது. அங்க வர சின்ன சின்னதா இது வர அழகா இல்ல தானே அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி வெரி வெரி இல்ல பாடை எதுக்கு ஆனாவா இந்த செட் ஆகல. அப்புறம் இந்த பையன் அசால்ட்டா பிடிக்கிறான். இல்ல வரும். ஆனா அது பெருசா பார்க்க கையில தான் ஆக்சுவலி இதை பார்த்து தான் நாங்கள் 2 பேரும் பயந்துட்டோம். பெருசா இருக்கு. அது ஒன்றும் பண்ணாது. பைக்கெல்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகுது. இவ்வளவு கடிக்காதா? கொத்துன்ற மாதிரி தோணுது. இந்த கையில வந்து உட்காந்துச்சு. என்ன பண்ணாரு பாருங்க. இவங்க எத்தனை பேர் அந்த கையில உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதை மட்டும் சொல்லிட்டு ப்ளீஸ் வாங்க. எத்தனா இதை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி விட்டுரும். கைஸ் இது மாதிரி வந்து நீங்களும் ஃபுட்டு யோசிச்சு தரணும்னா டேரக்டாக இங்கே வரலாம். ஃபுட்டு தான் சூப்பரா இங்கே சூப்பரா இத்தனடா இங்கே இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே வந்து நம்ம கையில் தான் இருக்கு. சின்ன சின்னதாக கொத்துறது அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்குது. இது ஏறுறது கடிக்கிற மாதிரி இல்ல, இன்னும் அது பெருசா ஒன்று இருந்துச்சு. அது பறந்து உட்காந்தா கூட பயம் இருக்காது. சீட்டை வந்து கழுத்துல தலையில உட்காருக்கா பயங்கரமா பயந்துட்டு. ஆனா சொல்லிதான் சார் அது உட்காது அப்படின்னு சொல்லி. வந்துச்சு உட்காந்துச்சு. ஆனா எடுக்க முடியல. தோல்ல வர்றதுன்னா கருப்பா இருக்கு. எனக்கு கையில உட்காரதா, இது தட்டுல உட்காரதா பிரச்சனை இல்லை. இருடும் போடுவான். ஆயிலாம் போதுடா கையில. இது எல்லாத்தையும் எடுத்தாலும் அதை விட்டுற கை விட்டுறது பறந்துடும். இதெல்லாம் அப்படியே கதறிட்டான். எப்படி எனக்குமே கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்களா இங்க? அப்படியா? நீங்க கேஷுவல் ஹேண்டில் பண்றீங்க? நல்லா கேஷுவல் ஹேண்டில் பண்றீங்க. ரொம்ப வருஷம் சாதாரணம் இல்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற எங்கேயாவது
நாங்கள் ஒரு வழியாக உயிர் தப்பிச்சு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சோந்தி சொல்லி இது வெள்ளக்கார போனே ஃபேஸ் வெளியாக மாறிச்சு. கைஸ் பேர்ட்ஸ் பார்க் போன உண்மையாக வந்து வந்துருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து செதறிட்டு நான் உண்மையாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேர்ட்ஸ் வந்து என் கையில் உட்காருது. அதோட கால் நகம் வந்து அது குத்துது. அது வந்து தலையில் உட்காந்து ஷோல்டரில் உட்காந்து எங்கெங்கேயோ உட்காந்து மைக்கு கடிக்குது பட்டனை கடிக்குது. என் மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணி முன்னாள் மேலே வேலை இதுவாகிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் பயம் வந்துச்சு என்னன்னு தெரியல. பழக்கப்பட்டவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. திடீர்னு இப்படி நம்ம பேசினா கூட திடீர்னு பறந்து வந்து ஒரு ஏதாவது ஒரு போர்டு வந்து மேலே உட்காருது. இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months கிட்ட ஆச்சான். ஸோ அதனால வந்து உள்ள அந்தளவு கம்மியாக தான் இருந்துச்சு செலக்டடாக. பட் இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணுற ஸ்டேஜில் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 4-5 months கழிச்சு வந்தீங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ள போகலாம். ½ kgங்களா 1/4 kg? வச்சு செல் பண்ணலாம். அது என்ன பவுடர்? கோகோ பவுடரா? கோகோ பவுடர் தான். எப்படி கலர் மேக் பண்ணுறீங்கன்னா ப்ரொசீஜரு? ஓ நம்மளே மேக் பண்ணுறதுக்கா 150 சார்ஜ் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக இல்லை. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நான் வந்து ஊட்டி அந்த மாதிரி இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. சும்மா உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். நீங்கள் வேணால் 150 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா இங்கே வந்து சாக்லேட் நீங்களே மேக் பண்ணலாம். அந்த மேக் பண்ணுற சாக்லேட் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போகலாம். அந்த மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அவசியம். நீங்கள் காசுக்கிட்டே வாங்கி போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளோன்னு ஒருத்தர். இந்த ஹெர்பல் கார்டன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து உண்மையாக ஒர்த்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 350 கொடுத்து ஃபண்டேரா பார்க் போகிறது, இங்கே 150 வந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இங்கே பேர்ட்ஸ் கம்மி, அவ்வளோதான். இங்கேயே வந்து இன்னும் இந்த ஸ்னேக்கு அப்புறம் வந்து இன்னும் ஹனிபி இதெல்லாம் வச்சு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2 months தான் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ போக போக இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த பேர்ட்ஸ் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் பெஸ்ட். நீங்கள் இங்கே வரலாம். இல்லை நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக போகணும், நிறைய பேர்ட்ஸ் நிறைய ஏதோ பார்க்கணும்னா நீங்கள் ஃபண்டேரா பார்க் போகலாம். பட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்கணும்னா இதுதான் பெஸ்ட். ஏன்னா வந்து இது சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து ஹெர்பல் கார்டன் வந்து ஸோ 3 பார்க்கலாம், 3மே காம்போவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே அனிமல்ஸுமே சில இது வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எபிசோடில் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Until this, bye from GP Vlogs.